தமிழ் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப மகத்துவம் நிறைந்த ஒரு மாதம். மார்கழி சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது தமிழிலே மிக அழகாக பாடல்களை கொடுத்த நம்முடைய ஆண்டாளினுடைய திருப்பாவையும் மணிவாசகருடைய திருவெம்பாவையும் நமக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு மார்கழி மாதம்னா முதல் நாள் தொடங்கி இந்த 30 நாளும் நம் இறைவனை வேண்டி நீராடி வழிபடக்கூடிய இந்த நீராடல் மரபு ஆண்டாள் கொண்டு வந்ததோ மணிவாசகர் கொண்டு வந்ததோ அல்ல. அவர்களுக்கு முன்னாலே நம்முடைய சங்க இலக்கியங்களான புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை மாதிரியான பல இலக்கியங்களில் இந்த நீராடுகிற வழக்கம் இருந்ததை நம்மால் பார்க்க முடியுது. உதாரணமாக தைய திங்கள் தன்கயம் போல என்று புறநானூறு பாடலும், பாரி பரம்பிர் பனிச்சுனை தென்னீர் தைய திங்கள் தண்ணிய தரினும் என்று குறுந்தொகையும் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே தை மாதம் நீராடுகிற வழக்கம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இது நம்முடைய மரபு. இந்த பெண்கள் எல்லாம் அல்லது வயது முதிர்ந்த பெண்களும் கூட, சிறுமிகள் எல்லாமும் கூட ஒவ்வொரு வீட்டாக கதவை தட்டி அவங்கள வெளியே வர வச்சு பாடிக்கிட்டே போய் ஒரு குளத்திலோ ஏரியிலோ நீராடி இறைவனை வழிபட்டு வருவது அப்படிங்கிற நீராடல் மரபு தமிழர்களுக்கே உரிய ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு மரபு. ஆனால் ஆண்டாள் இதை மார்கழிக்கு மாத்திரதை நம்ம அவங்க பாடலில் பார்க்க முடிகிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரேழையீர் என்கிற பாடல்ல ஆண்டாள் இந்த தை நீராடல் என்கிற நம்முடைய மரபை மார்கழிக்கு மாத்திரத்தை நம்ம பார்க்க முடியுது. இது எப்படி நடந்தது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சங்க காலத்திலையும் நீராடல் தை மாதம் முழுக்க இருந்தது கிடையாது. மார்கழியினுடைய திருவாதிரையில தொடங்கி தை மாதத்திலே முடிச்சாங்க. எந்த மாதத்தில் முடித்தார்களோ அந்த மாதத்தின் பெயரிலே தை நீராடல் என்கிற மரபு இருந்ததே ஒழிய அந்த தை நீராடக்கூடிய மரபு மார்கழி திருவாதிரையிலேயே அது தொடங்கிடுச்சு. ஆனால் ஆண்டாள் இதை கொஞ்சம் மாத்துறாங்க. ஏன்னா சைவர்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி செஞ்சிருக்கும் போது ஆண்டாள் யோசிக்கிறாங்க, பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு? நம்முடைய மகாபாரதத்திலும் பகவத்கீதையிலும் கூட சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. பார்த்தா நான் மாதங்களில் மார்கழியாவேன்னு சொன்னதால மார்கழி மாதமே பெருமாளுக்குரிய மாதம்ங்கிறதால ஆண்டாள் அந்த மரபை கொஞ்சம் மாற்றி மார்கழி முழுதும் நீராடி சிறுமைகளை அழைத்து நல்ல தமிழிலே அழகான பாசுரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மார்கழியிலே நீராடக்கூடிய மகத்துவம் இன்றைக்கோ நேற்றைக்கோ மணிவாசகர் கொடுத்ததோ ஆண்டாள் கொடுத்ததோ அல்ல. புறநானூறும் குறுந்தொகையும் நற்றிணையும் சொன்ன சங்ககால தமிழரின் மரபுதான் இன்றைக்கும் நம் வீடுகளில் ஒலிக்கின்ற திருப்பாவையும் திருவெம்பாவையும்.